ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏப்ரல் மந்தில் மட்டுமே ரிசீவ் பண்ண ஜிஏ டேக்ஸ். ஓகேவா? ஸோ ஜிஏ டேக்ஸ் ரிசீவ்ட் இன் ஏப்ரல் 25. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, குஜராத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரி கேட்டகரியில். ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சரில் அமால்சாட் சிக்கு. ஓகேவா? ஸோ சப்போட்டா பழத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட நேம் என்ன அப்படின்னா அமல்சாட் சிக்கு. ஓகேவா? ஸோ இட்ஸ் நத்திங் பட் சப்போட்டா ஃப்ரூட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா குஜராத்துக்கு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்க தமிழ்நாடு. ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து தமிழ்நாடுக்கு என்னென்ன கேட்டகரியில் அவார்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ்நாடுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 2 ஜிஐ டேக் வந்து இந்த மந்தில் மட்டுமே வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆமாம் 2. ஸோ 2 அப்படிங்கிறப்போ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரி, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரல் கிராஃப்ட். சரிங்களா? ஃப்ளோரல் கிராஃப்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல வந்து என்ன அப்படின்னா கும்பகோணம் பீட்டல் லீஃப். சரிங்களா? கும்பகோணம் பீட்டல் லீஃப் வெத்தலை, அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரல் கிராஃப்டில் வந்து என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொவாலை ஃப்ளவர் கார்லேண்ட். ஓகேவா? கார்லேண்டுக்கு தான் ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடுக்கு மொத்தம் 2 ப்ராடக்ட்டு. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சரல் கேட்டகரி, இன்னொன்று வந்து ஃப்ளோரல் கிராஃப்ட் கேட்டகரி. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறப்ப இட்ஸ் கும்பகோணம் பீட்டல் லீஃப் அண்ட் தொவாலை ஃப்ளவர் கார்லேண்ட் வந்து என்னதுன்னா ஃப்ளோரல் கிராஃப்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க தெலுங்கானா. தேர்ட் வந்து தெலுங்கானா. ஸோ தெலுங்கானாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டுக்கு தான். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெத்தலை. ஓகேவா? சாரி, சில்லி இந்த சென்ஸ் நமக்கு வத்தல். சரிங்க, டக்குன்னு வரல, வத்தல். ஸோ என்ன வத்தல் அப்படின்னு சொல்லி பாருங்க, வாரங்கல் சப்பேட்டா சில்லி. ஸோ இதுக்கு தான் என்ன அப்படின்னா ஃப்ரம் தெலுங்கானா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜிஐ டேக் ஏப்ரல் மந்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்க, அடுத்து 4th ஸ்டேட் கேரளா. ஸோ கேரளாவில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான். என்ன ப்ராடக்ட் அதுனா என்ன கேட்டகரி அப்படின்னா ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு. ஸோ ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கண்ணாடி பாயா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கண்ணாடி பாயா அப்படிங்கிற அவங்களோட ஹேண்ட் கிராஃப்ட் ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் தான் ஏப்ரல் மந்த்லேயே அதிகமான ஜிஐ டேக் வந்து வாங்கியிருக்கிற ஒரு ஸ்டேட். சரிங்களா? 5th ஸ்டேட் என்ன அப்படின்னா இட்ஸ் வெஸ்ட் பெங்கால். ரொம்ப ப்ராடக்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. நியர்லி 7 ப்ராடக்ட்ஸுக்கு. சரிங்களா? மொத்தம் 7 ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்க ஃபுட் ஐட்டம் கேட்டகரி. ஓகேவா? ஸோ ஃபுட் ஐட்டம் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா நோலன் குரீர் சந்தீஷ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்க ஃபுட் ஐட்டம்லேயே இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா கமர்புக்கூஸ் ஒயிட் போந்தே. ஓகேவா? இந்த ப்ராடக்ட்டுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்க இன்னும் 2 ப்ராடக்ட்டுமே ஃபுட் ப்ராடக்ட்ஸ் தான். என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க முர்ஷிதாபாத் சன்னபோரா அப்படிங்கிற ஒரு
ஸ்வீட்டுக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, எந்த ப்ராடக்ட்டுக்கும் ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இட்ஸ் அண்டர் ஃபுட் ஐட்டம் கேட்டகரி. ஸோ லாஸ்ட் என்ன அப்படின்னா லட்டு, விஷ்ணுபூர்ஸ் மோட்டிச்சூர் லட்டு. ஓகேவா, ஸோ மோட்டிச்சூர் லட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் அண்டர் ஃபுட் ஐட்டம் கேட்டகரி. ஸோ அடுத்து பாருங்க அக்ரிகல்ச்சரல் கேட்டகரியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவாஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, கோவாஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா பௌரிப்பூரோட கோவாஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரைஸுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன ரைஸ் அப்படின்னா ரதுனி பாகல் ரைஸுக்கு. சரிங்களா, ரதுனி பாகல் ரைஸுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரலில் 2 தான். அடுத்து பாருங்க டெக்ஸ்டைல் கேட்டகரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சில்க் யானுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க. மால்டாஸ் நிஸ்தாரி சில்க் யானுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிந்தியா சில்க். ஓகேவா, ரிந்தியா சில்க்குக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிந்தியா சில்க் இஸ் ஃப்ரம் மேகாலயா. சரிங்களா, வெஸ்ட் பெங்காலுக்கு கிடையாது. ஸோ டெக்ஸ்டைல் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெஸ்ட் பெங்காலில் மால்டாஸ் நிஸ்தாரி சில்க் யானுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ அப்போ வெஸ்ட் பெங்காலில் மட்டுமே டோட்டலாக 7 ப்ராடக்ட்ஸ், 4 ஃப்ரம் அக்ரிகல்ச்சர், 4 ஃப்ரம் ஃபுட் ஐட்டம், 2 ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் அண்ட் 1 ஃப்ரம் டெக்ஸ்டைல். சரிங்களா, அடுத்து மேகாலயா ஸ்டேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேகாலயாவில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 2 ஜிஐ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ 6th ஸ்டேட் என்ன அப்படின்னா மேகாலயா. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ப்ராடக்ட்டு, 2மே என்ன அப்படின்னா டெக்ஸ்டைல் கேட்டகரி தான் எனக்கு. ஸோ என்ன அப்படின்னா முதலே பார்த்தது தான் ரிந்தியா சில்க். ஓகேவா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெரி சாஃப்ட் டெக்ஸ்டர் ரிந்தியா சில்க்கு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா எனக்கு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காசி ஹேண்ட்லூம்ஸுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜிஐ டேக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் இந்த ஏப்ரல் மந்தில் மட்டுமே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒரு 6 ஸ்டேட்ஸில் வந்து ஜிஐ டேக் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. லெட்ஸ் ஹாவ் அ குயிக் ரிவிஷன். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குஜராத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ல வந்து பார்த்தோம்னா சப்போட்டா பழத்தில் என்ன ப்ரீட்னா அமல்சர் சிக்கு அப்படிங்கிற ஒரு சப்போட்டா பழம் ப்ரீடுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடுல வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 2 ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து அக்ரி, இன்னொன்று வந்து ஃப்ளோரல் கிராஃப்ட் அப்படிங்கிறப்ப அந்த துவலை ஃப்ளவர் கார்லாண்டுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சருக்கு வந்து என்ன அப்படின்னா கும்பகோணம் பீட்டல் லீஃப்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜிஐ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து தெலுங்கானாவில் வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வாரங்கல் சப்பட்டா சில்லி. ஓகேவா, அந்த வத்தலுக்கு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஜிஐ டேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேரளாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா கனடிப்பாயா அப்படிங்கிற அவங்களோட மிரர் ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க இந்த ஒரு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஜிஐ டேக் ரிசீவ்டு ஸ்டேட் ஃபார் ஏப்ரல் மந்த் அலோன். என்ன அப்படின்னா ஃபுட் ஐட்டமில் மட்டுமே மொத்தம் 4 ஐட்டம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க. தட் இஸ் நோலன் குரர் சந்தீஷ், கமர் புக்கூர்ஸ் ஒயிட் போந்தே அண்ட் முர்ஷிதாபாத்தோட சன்னபோரா அண்ட் பிஸ்னுப்பூரோட மோட்டிச்சூர் லட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரூப்பூரோட கோவாஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு ரைஸ் கேட்டகரி தட் இஸ் ரதுனி பாகல் ரைஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா தட்ஸ் மால்தாஸ் நிஸ்தாரி சில்க் யானுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க டெக்ஸ்டைல் கேட்டகரியில் ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு.
அடுத்து மேகாலயாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து ரிந்தியா சில்க், இன்னொன்று வந்து காசி ஹேண்ட்லூம்ஸ். சரிங்களா? அட்லீஸ்ட் ஜிஐ டேக் பேஸ் பண்ண கொஸ்டின் எனக்கு ஒரு கொஸ்டினாவது எனக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மெயின்ஸில் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கலெக்டிவாக எடுத்து படித்தோம், கன்சாலிடேட்டடாக படித்தோம், ஒவ்வொரு ஹெட்டிங் வைஸாக படித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஏப்ரல் மந்த்னா ஜிஐ டேக் முடிஞ்சிச்சா? அப்போ இன்கேஸ் எனக்கு ஏப்ரல் மந்த்லேருந்து ஜிஐ டேக் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், இந்த 6 ஸ்டேட்ஸ்ல இருந்து, இந்த ஜஸ்ட் 5 ஸ்டேட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும், அழகா ஒரு மார்க் எடுத்துடலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம செலக்டிவாக படித்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் அக்யூரஸியாக மெயின்டைன் பண்ணலாம், மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். Hope this session is useful and thank you for watching. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.